ஹாய் ஆல், இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஸ்வீட்டான ரவா லட்டு தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு 2 கப் ரவா எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு கடாயில் 2 கப் ரவா எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதை இது கூட சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொன்னிறமாக வறுத்து விட்டுக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு ரவையை வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்க, லைட்டாக தான் ப்ரௌனிஷ் ஆயிருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷ் ஆகணும். ஃபைனலாக நம்ம ரவை நல்லா வறுத்து எடுத்தாச்சு. அதெல்லாம் நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் 2 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். கால் கப் தண்ணி சேர்த்துக்கலாம். அது கூட நல்லா சர்க்கரை கரையை விட்டுக்கலாம். இப்போ நல்லா சர்க்கரை கரைஞ்சிருச்சு. இப்போ இது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நம்ம அப்படியே சைடில் ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி நெய் இருக்கிற வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா, அந்த நெய் தான் இது. பார்க்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள்.
பிளேட்டில் வச்சுக்கலாம். தேவையான அளவு உலர் திராட்சை சேர்த்துக்கலாம். பாருங்க எப்படி பலூன் மாதிரி உப்பி வந்திருக்குன்னு. இந்த ஸ்டேஜில் தனியாக ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்க சைடில் நம்ம பாவும் நல்லா கொதிச்சிருச்சு. பாருங்க ஒரு கம்பளத்துக்கு முன்னாடியே எடுத்துடணும். பாருங்க இப்போ எடுத்தோன்னு உடையுது பாருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை லோ ஃப்ளேம் வச்சுக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சிருந்த ரவையை இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம கை விடாம கிண்டிட்டே இருந்தால் தான் கட்டி விடாம வரும். பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அப்பப்போ நெய் விட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நம்ம முந்திரி வத்தோம் இல்லையா, அந்த நெய் இது கூட சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், ஆப்ஷனல் தான். இப்போ நம்ம முந்திரி உலர் திராட்சையெல்லாம் வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது கூட இதை சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அடிக்கடி நம்ம கிண்டும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். பாருங்க, இந்த ஸ்டேஜில் நல்லா கிண்டி விட்டுக்கணும், இல்லாட்டி அடி பிடிச்சிடும்.
ராத்திரி நம்ம செஞ்சோன்னா ஒரு வாரத்தை கூட வச்சுருக்கலாம், கெட்டு போகாது. பாருங்கள், நம்ம லட்டு எல்லாத்தையும் பிடிச்சாச்சு. எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பாருங்கள். பார்க்கவே லுக்காக இருக்குல்ல. பாருங்க எவ்வளோ சாஃப்டாக உடையுதுன்னு, நல்லா வெந்திருக்கு. எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்குன்னு பாருங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுத்து பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.